இன்னைக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு சிக்கன் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வறுத்த கோழி பெரட்டல். இது கொஞ்சம் தலையை சுற்றி மூக்கு தொடுற மாதிரியான கதை தான். ஆனால் டேஸ்ட்டு ஒர்த்துங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணும்போது இந்த சிக்கன் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் இந்த ரெசிபியை 1/4 கிலோ சிக்கன் வச்சு செய்ய போகிறேன். க்ளீன் பண்ண 1/4 கிலோ சிக்கனில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக லெமன் ஜூஸு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பர், தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மேரினேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் மேரினேஷனில் இருக்கணும். அது மேரினேட் ஆகிறதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 2 வரமிளகா, கொஞ்சமாக ஜீரகம், 2 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 3 முந்திரியை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதை தண்ணி விட்டு ஃபைனாக அரைச்சிட்டு தனியாக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை பொரிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ எண்ணெய் ஆட் பண்ணி பொரிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. கம்மியான எண்ணெயில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் எடுத்து தனியாக வச்சுட்டு 4 பல்லு பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தையும் உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த மசாலாவை ஆட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார் அலசின தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மிளகாவும் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம். காரம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு இதை வேக விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருந்த சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நிறைய நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதில் சிக்கன் ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தான் எடுத்திருக்கோம். ஜஸ்ட் இந்த மசாலாவில் போட்டானா போதும். ஒரு 2 நிமிஷம் இப்படி பரட்டி விட்டிங்கனாலே போதும். சூப்பரான வறுத்த கோழி பெரட்டல் ரெடி ஆகிடும். இது ரைஸ் அண்ட் சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷன். நம்ம குக் பண்ண கடாயில் ஒட்டிகிட்டு இருக்க கிரேவியில் ரைஸை போட்டு பரட்டி சாப்பிட்டு பாருங்களேன். வேறு லெவலாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த சட்டி சோறு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.